நீங்க ஸ்டேட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியோட ரோலுமே நீங்க எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி விமர்சனம் உங்க மேல இருக்கு. ஏன்னா அனகாபுத்தூர் விவகாரத்துல எதிர்க்கட்சி எல்லாமே ஒரு டோன்ல பேசினாங்க. பட் உங்களுடைய டோன் ரொம்ப ஹார்ஸாவே இருந்துச்சு. இந்த பக்கம் போகக்கூடிய பொக்லின் வந்து ஏன் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறுவனத்து மேல போல அப்படின்னு ரொம்ப காட்டாசாட்டமான விமர்சனத்தை முன் வச்சீங்க. இந்த கரண்ட் பில்லை பத்தியும் நீங்க ரொம்ப ஹார்ஸா வந்து பேசுறீங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சியோட ரோலை சண்முகம் எடுத்துக்கிட்டாரா? நாங்கள் முன்வைத்திருக்கிற அல்லது எழுப்பியிருக்கிற எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைச்சு நாங்கள் பேசுகிறோமே தவிர, மக்கள் எங்களிடம் சொல்லக்கூடிய அல்லது என்னுடைய கவனத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதன் மீது அரசு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அது பூரா எழுப்பப்படுகிறதே தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமும் அதில் கிடையாது. அது மின் கட்டணமாக இருக்கட்டும், அது மாதந்தாரம் மின் அளவீடு எடுக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், குடிமனை பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும், காலி பணியிடங்களை நிரப்புறதா இருக்கட்டும், வேலையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது நிலத்தை கையகப்படுத்துகிற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு பிரிவு மக்களுடைய குரலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரொலிக்கிறது. பட் மக்கள் குரலை தான் நாங்கள் எதிரொலிக்கிறோம். சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது சொல்லக்கூடிய விதம்னா அழுத்தம் திருத்தமாக சொல்றது குற்றமா? அதாவது நான் வந்து கோரிக்கையில தெளிவாக இருக்கேன். ஓகே, அந்த கோரிக்கையின் மீது எது நியாயம், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தெளிவு இருக்கு. அதை தெளிவாக நாங்கள் வெளிப்படுத்துறோம். அதுல என்ன சொல்லுகிற விதத்தில் உங்களுக்கு எதிர்கட்சி சொல்ற ஒரு டோனும் கூட்டணி கட்சிகள் சொல்ற டோனும் வெவ்வேறு இல்லை. நிச்சயமாக எதிர்கட்சிகள் அப்படி யாரும் சொல்லவே இல்லை. ஏன் நீங்களா சொன்னதா சொல்றீங்க? எதிர்கட்சிகள் இல்ல நான் கேட்கிறேன், எதிர்கட்சியில யாராவது அனகாபுத்தூர்ல இப்படி என்ன நான் பேசுற மாதிரி பேசினாங்களா? இல்ல. அப்புறம் எதிர்கட்சி சொல்றதை நான் சொல்றேன்றீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயமாக குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது கட்சியினுடைய நிலை என்ன என்பதை வெளிப்படையாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசாங்கம் அதில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு அதுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. அவ்வளவுதான். அதுல எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இன்னொரு கட்சி என்ன சொல்றாங்கன்றதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சுயேட்சையான நிலைப்பாட்டில் இருந்து எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வெளிப்படுத்தும்.